கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அதிகாலைகளிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்து கிளம்பிட்டிருப்பீங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாம் உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலியமாக 10 கட்டளை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்கிறார். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து கிருபாதார வழியாக வெளிப்பட்டார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். உலக இரட்சகரா வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனிதகுமாரனா வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார். முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து நம்மளை மீட்டு கொண்டார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நமக்காக பிதாவுடைய வலது வருஷத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளா தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. முதலாம் உடன்படிக்கை காலத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து, அவர் பாவம் அறியாதவர், நமக்காக பாவம் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே யாரெல்லாம் சிலுவை தியானம் தினம்தோறும் அதிகாலையில் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ளேருந்து கேட்டாலும் சரி, நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 28 ஆகிய வசனங்கள் ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றி நமக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்பது எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எத்தனையோ தேசத்துக்குள்ள ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். முதலாம் உடன்படிக்கை அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா நிறைவேற்றுறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. புது உடன்படிக்கை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள்? இப்ப இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோமோ, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக தான்ப்பா நீங்க மரிச்சீங்க, என் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்கப்பா,
என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க. உம்மை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றேன்ப்பா. எனக்காக தான்ப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. எனக்காக தான்ப்பா நீங்க வாரினால் அடிக்கப்பட்டீங்க. எனக்காக தான்ப்பா நீங்க எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவரை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொண்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். நித்திய சுதந்திரம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாருக்குமே ஒரு நித்திய சுதந்திரம் இருக்கு. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு, பரிசுத்த ஜாதியா மாத்திட்டாரு, நம்மளை நீதிமானா மாத்திட்டாரு, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் தேவனோடு ஒப்புரவானதுக்கு அப்புறம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுறதுக்காக அந்த புத்திர சுவரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், சத்திய ஆவியானவர் இருக்கிறார், மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். நம்ம கூட 24 மணி நேரம் அவர் இருக்கிறார். இது எல்லாமே இந்த கிஃப்ட் யாருக்கு? நமக்கு. நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக, அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி நமக்கு என்ன வேணுமோ அந்த கிஃப்ட் எல்லாவற்றையும் வாங்கி தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். நம்ம கர்த்தருக்காக மட்டும்தான். நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தம் கிடையாது. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வீட்டுல ஃபேமிலி இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். நமக்கு பரலோகம் இருக்கு. நம்ம நித்திய காலமாக அவரோட கூட போய் வாழ போறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்களோ சீக்கிரமா கிளம்புங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உம்முடைய பாதப்படியில நாங்க எல்லாரும் வரணும்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறீங்கப்பா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் அந்த எல்லா பாவத்தையெல்லாம் எங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே, எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்களோ, ஆலயத்துக்கு போகாம இருக்கிறாங்களோ எல்லாரும் மனம் திரும்பி ஆலயத்துக்கு வரணும். உங்களுடைய பாதபடியில காத்திருக்கணும். கர்த்தருக்கா பக்தி வைராக்கியமா வாழணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஆலயத்து யாரெல்லாம் புறப்படுறாங்களோ அப்பா உங்களுடைய பாதபடியிலே நாங்க எல்லாரும் வந்திருக்கணும்ப்பா. குடும்பமா வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த நாளுக்கான கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களுக்கும் விசேஷமா இந்த நாளில் நற்செய்தி அறிவிக்க தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உபவாச நாட்களில் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ உபவாச நாட்களில் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் விசேஷமா எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே ஒவ்வொரு சூழ்நிலை. தேசத்துல யுத்தம் நடக்குப்பா. தேசத்துக்குள்ளே சமாதானம் இல்லப்பா. என் தேவன் மனமிறங்கி வரணும்ப்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளும் சமாதானத்தை கட்டெடுக்கப்பா.
ஒவ்வொரு தேசத்தையுமே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. சண்டைகளை அப்பா எல்லாம் நிப்பாட்டுங்கப்பா. யுத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா. தேசத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, விக்கிரத்துக்குள்ள இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளில் எல்லாரும் ஆலயத்தை புறப்படணும்ப்பா. உங்க பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எங்க இருந்து ஜெபிக்கிறாலும் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே நீங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.